இன்னைக்கு வந்து நம்ம ப்ளவுஸ்லயே வந்து இந்த மாரி எம்ப்ராய்டிங் போட்டு குடுத்துருவாங்க. அது எப்படி தைக்கணும் அப்படின்ட்டு சில பேருக்கு தெரியாது. இப்ப அவங்களுக்காக இந்த வீடியோ நம்ம போட்டுறலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணி பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த நெக்கு சேஃப்க்கு இந்த மாரி கொஞ்சோண்டு தள்ளி நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு விட்டுட்டு, தையல் போற அளவுக்கு விட்டுட்டு, இந்த மாரி கட் பண்ணி நம்ம லைனா கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வீடியோவும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும் தான் ஈஸியாக பழக முடியும். நீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து பழக முடியாது. இந்த மாரி இந்த நெக் சேஃப்க்கு நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டி எடுத்துட்டு, இந்த இடத்துல நம்ம கரெக்ட்டா நடுவுல வச்சு பிடிச்சிட்டு, உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியணும் அப்படின்றதுக்காக தான் ரொம்ப ஸ்லோவா வந்து உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். இந்த மாரி வந்து ஃபுல்லா எடுத்து விட்டுக்கங்க. இந்த மாரி நெக் சேஃப் கட் பண்ணிட்டு, நம்ம ஷோல்டர்லாம் அளந்துட்டு எப்பயும் போல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப லைனிங் பீஸ்ல எந்த மாரி கட் பண்ணணும் அப்படின்றதையும் தெளிவா பார்த்துக்கங்க. இப்ப லைனிங் பீஸ்ல வந்து அந்த நெக் சேஃப வந்து நம்ம கட் பண்ண வேண்டாம். ஹைட் மட்டும் உயரத்தையும், அகலத்தையும் மட்டும் நம்ம மெஷர் பண்ணிட்டு, இத நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கங்க. நம்ம அடுத்து வந்து நம்ம பெருசா இருந்தா கூட பிரச்சனை இல்ல. நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வெட்டும்போதே சிறுசா வெட்டிட்டோம் அப்படின்னா, நமக்கு அந்த நெக்கு ஷோல்டர்லாம் நமக்கு வந்து சிறுசாயிரும். அதனால கொஞ்சம் பெருசாவே விட்டுட்டு, நம்ம இந்த மாரி இருக்கிறதுக்கெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மாரி நடுவுல லைட்டா கட் பண்ணி விட்டுட்டு, இப்ப நம்ம ஈஸியான முறையில இப்ப தச்சு காமிச்சிரலாம். இந்த நெக்கு சேஃப்க்கு நம்ம வெட்டி வச்சிருக்கோம். இந்த லைனிங் பீஸ்ல ஷோல்டர் மட்டும் நம்ம கட் பண்ணிட்டு, நெக்கு பகுதிய வந்து கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாம இந்த மாரி அந்த உயரத்தையும், அகலத்தையும் மட்டும் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துட்டு, இந்த இடத்துல வந்து நம்ம வச்சுட்டு பின் போட்டுக்கலாம். எங்கெங்க சேஃப்டி பின் போட முடியுமோ, பின் போட்டுட்டு நீங்க தச்சீங்க அப்படின்னா, தச்சு திருப்பும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாரி சேஃப்டி பின் போட்டுக்கங்க. இந்த மாரி சேஃப்டி பின் போட்டுட்டு, இந்த ஷோல்டர்ல இருந்து நம்ம நெக்கு பகுதிய நம்ம அப்படியே நம்ம தச்சுட்டு வந்துரலாம். இந்த மாரி நல்லா எடுத்து விட்டுக்கங்க. இப்ப இங்கேயும் ஒரு சேஃப்டி பின் போட்டுட்டேன். அது வந்து தைக்க கொஞ்சம் ஈஸியா இல்லாதனால, நம்ம ஷோல்டர்லயும் ஒரு சேஃப்டி பின் போட்டுட்டு, இந்த ஷோல்டர்ல எடுத்தோனே இந்த மாரி தையல் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம பிரிச்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு அப்படியே தச்சு திருப்பணும் அப்படின்னா கூட ஷோல்டர் பிரிக்க தேவையில்ல. ஷோல்டர் வேணாம் கொஞ்சம் கனமா இருக்கும் அப்படின்னு நெனச்சவங்க அத பிரிச்சு விட்டுக்கோங்க. இப்ப அந்த நெக்கு சேஃப்க்கு இங்கிட்டிருந்து நம்மளுக்கு பார்க்கும்போது, அந்த வெளி துணியோட நெக்கு பகுதி நமக்கு நல்லாவே தெரியுது. இந்த மாதிரி நம்ம அந்த சேஃப்க்கு நம்ம அடிச்சுட்டோம் அப்படின்னா, இந்த பக்கம் திருப்பி இன்னும் நல்லா அந்த நெக்கோட எண்டுல நம்ம நல்லா திருப்பி தச்சிரலாம். அந்த சைடு தைக்கும்போது கூட நம்மளுக்கு சிலது தெரியாது. நம்ம லைட்டா ஒரு தையல் போட்டு எடுத்துட்டு, இந்த பக்கம் திருப்பிட்டு, கரெக்ட்டா எண்டுலயே நல்லா தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மிச்சம் இருக்க பீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப அங்கங்க வந்து நீங்க கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, தச்சு திருப்பும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாரி தச்சு திருப்பிட்டு, நம்ம அது மேல அமுக்கு தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஈஸியான முறையில நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணிரலாம். சில பேத்துக்கு வந்து இந்த பேட்டர்ன் நெக் வந்து நம்மளுக்கு தைக்க தெரியாது. இந்த மாரி ஈஸியான முறையில நீங்க தச்சுக்கங்க. கண்டிப்பா வந்து இந்த வீடியோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ ஃபுல்லா நான் தச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றத பாருங்க.